வணக்கம் பெருமக்களே, வெல்கம் டு மக்கள் செவன் யூடியூப் சேனல். மக்கள் கைட்டில் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. ஆமாங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் அப்புறம் ஸ்வீட்டு அப்புறம் காரம் எதுவும் செஞ்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா தள்ளி விட்டுருச்சு, அதாவது கல்யாண நாளுங்க. அதனால கோயிலுக்கு போகிறோம், ஜாலியாக போயிட்டு வருவோம். அப்படி ஒவ்வொன்றா பாருங்கள், ஜாலியாக இருக்கும். இவன் ஒரு மைக்கு காணா, எப்போ பார்த்தாலும் மைக்கு தூக்கி வச்சுக்கிறாயா. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. இங்கே இருக்கிற முருகரை போய் வணங்குவோம். நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய முருகருங்க. அதான் மக்கள், இவர் தான் முருகருங்க. வீட்டுக்கிட்டே இருக்கிறாரு முருகர். எங்கே போனாலும் இவர் வணங்கிட்டு போவோம். ஓ முருகப்பெருமானின் திருவடிகள் பற்றி பற்றி, ஓ முருகப்பெருமானின் திருவடிகள் பற்றி. மட்டபாஸ், சாமி கும்பிடு. இங்கே பாரு. ஹாய். அதான் மக்கள்ஸ், இன்னைக்கு புதன்கிழமைங்களா, இன்னைக்கு நம்மளுக்கு மேரேஜ் டே, அதாவது கல்யாண நாள். அதனால சரி சாமி கும்பலான்னு சொல்லி வந்திருக்கிறோம். அழகான ஒரு ஆலமரம், ஆலமரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஒரு விநாயகருங்க. சாமி கும்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறோம். விநாயகர் அப்படி இப்படி எடுத்துட்டிங்கன்னா எல்லை மாறி அம்மன் கோயிலுங்க, அழகாக இருக்கும். சரிங்களா, மாரியம்மன். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களே நம்மளுக்கு கல்யாண நாளுங்க. அதனால வந்து காரமாகவும் இனிப்பும் செய்கிறதுக்கு வந்து பொருள் வாங்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட் வந்திருக்குங்க மக்களே. ஏன்னா சூப்பராக இருக்குது, ரேட்டெல்லாம் பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்குது, ஒர்த்துங்க. இது வந்து ரங்கனூரில் இருக்குது. குமாரபாளையத்துக்கும் வெப்பனைக்கும் சென்ட்ரலுக்கு கூட ஒரு ரங்கனூர். ஓகேங்களா. 15 minutes later. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு மளிகை கடைக்கெல்லாம் போயிட்டு, அதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ வடை போட்டுட்டு இருக்கிறோம். அதாங்க ஜம் ஜம்முன்னு வடை ரெடி ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேசரி ரெடி பண்ணுவோம். இது ஒரு விளாக்கா, ஒரு ஜாலியாக. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் பின்னி எடுத்துகிட்டு இருக்குதுங்க, பனி நல்லா பெய்யுது. அதனால சுருக்குன்னு ஒரு வடை ஜாலியாக சாப்பிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேசரி செய்ய போகிறோம். சூப்பராக கேசரி செஞ்சு ஜாலியாக சாப்பிடலாம். இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டுங்க. வடை சாப்பிட்டு இனிப்பாக கேசரி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஜாலியாக விட்டுருவோம். வடை சாப்பிட சாப்பிடாது. ஏன்டா அதே இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சுடா அழுவுது. சரி சரி வர மக்கள்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேசரி செய்கிறோம். கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரவை, அதுக்கப்புறம் நெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி, ஏலக்காய், திராட்சை, அதுக்கப்புறம் செரி பழம், தேவையான அளவு சர்க்கரைங்க, நெய். இது என்னது கேசரி பவுட்ரா. ஓகே, சும்மா ஒரு ஜாலியாக செய்யலாம். எல்லாம் உள்ள போடு, அவ்வளோதான். சர்க்கரைக்குள்ளே ஏலக்காவை போடு, அவ்வளோதான். போதும் போதும் போதும். சரியான மனங்க, சூப்பராக இருக்குது. இப்படியே அள்ளி சாப்பிட்றலாமான்ட்டு. மூக்கில் நல்லா ஏறுது பாப்பா, அது வாசம். ஏலக்காய் சர்க்கரையும் போட்டு ஒன்றா அடிக்க முடியும், வாசம் ரொம்ப அழுகுது. ஏன்னா நெய் பட்டுருக்குறியா. ஓகே, நெய்யோட சேர்த்து முந்திரியா, அடுத்தது ஏலக்காய், சரி என்னது முந்திரி, திராட்சை திராட்சை, முந்திரியோட சேர்த்து ஏலக்காய், திராட்சை, ஏலக்காயினே எனக்கு வருது. திராட்சை,
அரை கிலோ ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி. கேசரி பவுடரா போட்டுடு. போதும் நம்ம போட்டு உங்கள்தான் தெரியும். அப்படியா? நிறைய பேர் எப்படி இயற்கையா நேச்சுரலா எப்படி யூஸ் பண்றாங்க? எதுவும் போடுவாங்களே குங்குமம் பூ. அது நிறைய பேர் அது பிடிக்காது, கலரா இருந்தாதான் சாப்பிடுங்க. வரும். சரி, ஒரு நாளைக்கு அது செஞ்சு பார்ப்போம். அப்புறம் இந்த வெண்ணிலா செஞ்சுட்டா மனமா இருக்கும். வெண்ணிலாவா? அது என்ன? வெண்ணிலா எசன்ஸ் கேக்குக்கெல்லாம் ஊற்றுவோம். அது ஒரு கெமிக்கல் மாதிரி தானே. அதே மாதிரி ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் இதெல்லாம் கேசடிக்கு ஊற்றுவாங்களா? ரோஸ் வாட்டர் எல்லாம் ஊற்றி கேசடிக்கு செய்யறது. இந்த சின்ன செஞ்சிருந்தாங்க வீடு பிணியச்சனைக்கு. வீடு பிணியச்சனைக்கு கேசடி செஞ்சிருந்தாங்களா? நாம் யார் வீடு பிணியாசனைக்கு? அவங்க செஞ்சிருந்தாங்களா? அது மட்டும் செஞ்சாங்களா? பரவாயில்லையே. சாப்பிட்டோமா? மறந்து போச்சு எனக்கு. ஓ, கேசடிக்கு ரோஸ் வாட்டர். ஏன் கூட செஞ்சு பார்ப்போம். தொழில் இப்பவே செஞ்சுருந்துருக்கலாம். சரி, ஓகே, விடுங்க. நாளைக்கு செய்யலாமா? சரி, ஓகே, சரி. ஆஹா, இவன் மைக்கு தாயா அழகா கை மாட்டிச்சு. இது வேண்டாமடா. சரி, பேசு. ஹலோ, பேசுறா, பேசு. மைக்கு பிடிங்கிப்பேன். இன்னொரு மைக்கு பாரு. ஹலோ ஹலோ ஹலோ. கொடுத்தீங்கன்னா கொடுக்காது என்ன ரெண்டையுமே வாங்கி வச்சுட்டு தராது. மைக்கு சண்டை போடுறேன். மைக்கு சண்டை வந்துருச்சா? கேசரி செய்யலாம். மைக்கு போடுறா. ஒன்னு வலிக்கவே ரெண்டே இருக்குன்னு கொடுத்தேன். எங்க பாலு வாங்கி கொடுத்த பாலு அங்க இருக்குது, நான் போய் எடுத்துக்கலாம். பாய் பாய். போடுவாப்பா. எவ்வளவு பத்தி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. தான் தெரியும். கட்டி பிடிச்சிச்சா? சரி, எப்படியோ சாப்பிட்ற மாதிரி இருந்தா ரைட்டு. சர்க்கரை போட்டோம்னு வைங்க, இன்னும் தண்ணி விடுவோம் நல்லா. ஒரு டம்ளரா? அரை கிலோவுக்கு 2 டம்ளர் சர்க்கரை போட்டா போதுமா? 2.5 போடணும். நல்லா இருக்கும். என்ன பண்றா? எல்லாம் போட்டு அடிச்சுன்னு இருக்குது. தள்ளிட்டான்டா. பயப்பட மாட்டேங்குது. ஊத்திடுறேன் டால்டா. 2 பாக்கெட்டா வாங்கணும். நெய் கொஞ்சம் ஊத்தினா மனமாக இருக்கும். நெய் ஊற்ற வேண்டியதுல ஏற்றுறதுலாம் தண்ணி விடுது. நெய்ய போடு, நெய்ய போடு. அடு இவன் மைக்கிலேயே குறியாங்கிறா. ஏன்னா இது மறக்க மாட்டேங்கிறா. அப்பா சாமி, இவன் மைக்கிலேயே குறியாக்குறான். இந்த மைக்கு தான் உனக்கு ஆசையாடா?
பிடிங்கிட்டாடா. என்ன பாப்பாக்கு கொடுக்கவே இல்லை. ஆறி இருக்குங்கண்ணே. கொடுக்கலாங்களா? எடுத்துக்கிட்டான். இங்க பாரு உனக்கு இது சாப்பிட்டு பாடுறா. இங்க வர்றா படத்துலையா இது பாரு கேசிடி திங்க மாட்டேங்கிறா. எங்க அந்த நிலை வாங்கினால புடுங்கி கும்பிட்டு ஓடுது. இந்த இது பாடு சாப்பிடுதா கேசிடி எப்படி இருக்குது? நல்லா சாப்பிட்டானே. இந்த சாப்பிடு. நல்லா இருக்க மாட்டேங்குது. இன்னும் வாயை காட்டுது. அதையும் தரக்கூடாது, சளி பிடிச்சிக்கும். இங்க ஒரு ஆள் கொஞ்சோண்டு கேஸ் நீ கொடுக்க முடியும், சும்மா பிச்சுக்கிட்டு வருது என்ன தருவாங்கன்னு. சளி பிடிச்சிக்கும்டா. திராட்சையா? அதை விட இப்ப போடுறதுதான் பெரிய ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. செரி பழம் தானே இது? செரி பழம். இது ஒரு பழம் இந்த பன்னுல கேக்ல எல்லாம் வருமில்லங்க, அது இன்னைக்கு பாதி போட்டு நாளைக்கு பாதி வச்சுக்கலாம். இது போட்டதான் இப்ப கலர்ஃபுல்லா இருக்குது. நிறைய பக்கம் பார்ப்பேன் கேசரி செய்யறப்ப இது கிடைக்காது. பரவாயில்ல, இங்க இருந்துச்சு. எவ்வளவு? 20 ரூபா பாக்கெட்டு? 8 ரூபாயா? அப்ப 8 ரூபா அது. 50 கிராம் 8 ரூபாயா? 50 கிராம் அது ஜி 50 ஜி போட்டிருக்கு பாரு. 50 கிராம் தான் அது. 50 கிராம் 8 ரூபாய்க்கு பரவாயில்லையா? அது இதுல வந்து எல்லாமே இருக்கு. இந்த செரி பழம் தான் இதுக்குள்ள இருக்கு. நல்லா இருக்குப்பா. மஞ்சள் கலருக்கு பச்சை கலர் செரி பழத்துக்கு சூப்பரா இருக்கு. என்னமோ ஒண்ணு மறந்து எல்லாம் மணி கடைசியில் இந்த ஏலக்காய் பவுடர் பண்ணதை போடாம விட்டாச்சுங்க. சரி விடுங்க, நாம தானே சாப்பிட போறோம். அவன் இன்னும் ஹீட் இருக்கு. அதான் அதான் மனமே இல்லையே. என்னடா நெய் வாசம் மட்டுமே அடிச்சிட்டு இருக்கேன் நாளைக்கு வச்சுன்னு நினைக்கல. அதான் இதை போட முடியும். இன்னும் வாசம் அப்படி பூக்கும். சும்மா சும்மா நெய் போடாத, போட்டு அதை போட்டு கிளப்பி விட்டுரு. கொஞ்சம் கல்லு மாதிரி நெய் வாசம் அடிச்சா நெய் வாசம் பிடிக்காதவங்க பிடிக்கும். கொஞ்சம் போட்டு விட்டுரு. எல்லா பொருளும் பக்கத்துலயே இருக்கணும், அப்பதான் மறக்க மாட்டோம். அங்கங்க ரெடி பண்ணி வைக்க முடியும், மிஸ் ஆயிடுச்சு. இப்படி மனம் தூக்குது பாரு. என்னடா ஒண்ணு ஏதோ மிஸ் ஆகணும் எனக்கு தோணுச்சு. நெய் வாசம் மட்டும் அடிச்சிட்டு இருக்குதேன்னு. ஏன்னா நான் மிக்சியை போட்டு அடிச்சுட்டு மோந்து பார்த்தோம்ல, அப்பவே அந்த ஏலக்காய் வாசம் தூக்குச்சு. அதான் அந்த மனத்தை காணாமேன்னு பார்த்தேன். இன்னும் எடுக்கிறீங்க மளிகை கடைக்காரரு. எடுத்துட்டாடா. பிரியாணிக்கு போடுற மசாலா தூக்கிட்டான். நாளைக்கு பிரியாணி செய்யிருக்கடா. ஆமா, எல்லாம் உடச்சு போடும். இதான் மேய்ச்சரிக்கா ஒரு ஆளு வேணும். கல்யாண நாளுக்கு பருப்பு சாப்பாடு, வெள்ளை அரிசி. போடு போடு. ஆமாக்கா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 10ங்களா, இன்னைக்கு எங்களுடைய கல்யாண நாள். நாளைக்கு டிசம்பர் 11 வந்து பாப்பாவோட பர்த்டே. அதனால சரி சிம்பிளா பண்ணிட்டோம். அதாவது வெள்ளை அரிசி, பருப்பு சாம்பார், அப்புறம் வடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு இனிப்பா வந்து கேசரி செஞ்சுட்டோம். ஏன்னா நாளைக்கு வந்து பாப்பா பிறந்தனால அது தனி வீடியோவை போடுறேன். இது தனி வீடியோ, சும்மா சிம்பிளாக இது அப்படி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அதில் வந்து நாங்கள் பிரியாணி பயங்கரமான இது பண்ணி வச்சுருக்கோம். சொல்ல விரும்பல, நாளைக்கு பட்டாய் கிளப்பலாம். ஒரு வடையும் 2 வடை அதையும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பொரியல் மறந்துட்டோம்ல. பீன்ஸ் கேரட்டு போட்ட பொரியல், பருப்பு சாம்பார், அப்புறம் வெள்ளை அரிசி, அப்புறம் 2 வடை, அப்புறம் எங்க தொன்னையா அது பேரு. கொஞ்சமா சுகர் சர்க்கரை வேற இருக்குது. சுகர் இருந்தா போதும், அது வைக்க வேண்டாம். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்குங்க. பாப்பா பார்க்க வந்துருக்கிறாங்க, அதனால அப்பாவுக்கு. அது கொஞ்சம் தான்.
நீங்க முடியுமான்னு தெரியலையா கொஞ்சமா தான் இருக்கு கொஞ்சம் தான் அவ்வளோதான். மணி 3 மணி ஆகுது ஓகே. சரி சாப்பிடு. சரி எது சாப்பிடணுமோ சாப்பிடு. வடையே வேண்டாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னே வடை ஒரு 5-6 வடை சாப்பிட்டாங்க. அதனால எப்படி இருக்குது கல்யாண நாள் அன்னைக்கு நல்லா இது கேசரி. ஓகே சரி சாப்பிடுங்க. நல்ல சாப்பாடு. இவ்வளோ போட்டு இருக்கிற அதை எடுத்துரு. அப்போ எடுவாப்பா, வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி யா இன்னும் எடுத்துரு, இன்னொன்று எடுத்துரு. சாப்பிட மாட்டேன். சோறு திங்காத போ நீ திங்காத போ போதும் விட்டுரு. என்னால் என்ன முடியுமோ அதான். பழம் போதும். போதும் ஒரு வடை. போதும் எடுத்துக்கோ. பருப்பு பரவாயில்லையே. கல்யாணம் ஒரு 30-40 வருஷம் முன்ன கல்யாண வீட்டில் பருப்பு சாம்பார் போடுவாங்களா, அந்த வாசம் அடிக்குது. அதே உண்மை சத்தியமே அப்படிதான் இருக்குது. பரவாயில்லையா? பொரியல எல்லாம் போட்டு அடே யாரா அவன் இங்க வந்துட்டா பாப்பா. கல்யாண நாள் இன்னைக்கு சமைச்சது மிக சூப்பராக இருக்குது. பரவாயில்ல. நாளைக்கு பாப்பா பிறந்த நாள் அன்னைக்கு சூப்பராக செஞ்சிடலாம். சூப்பர். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.